தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒருவர் தான் அப்படின்றத மேலும் சில வசன ஆதாரங்களோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே முந்தின பதிவில் நிறைய வசன ஆதாரங்கள் இருக்குது. அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம இந்த பதிவுக்குள்ளே போவோம். உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இது ஆண்டவர் அவருடைய வாயால் சொல்லக்கூடிய முதல் கட்டளை. தேவன் ஒருவர் தான், ஒரே ஒரு கடவுளை தான் நம்ம வணங்கணும் அப்படின்றது தான் ஆண்டவரோட விருப்பம். அதுதான் அவருடைய கட்டளை. எரேமியா 35:17. இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும், நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினாலும், யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கையும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனும் ஆகிய கர்த்தர், தேவன் தான் கர்த்தர் அப்படின்றத போன பதிவில் நிறைய வசன ஆதாரங்களோட நம்ம பார்த்தோம். இங்கே வசனத்திலே தெளிவாக இருக்குது பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனும் ஆகிய கர்த்தர், கர்த்தர் தான் தேவன் அப்படின்றதுக்கு இதை விட வேறு என்ன வசன ஆதாரம் உங்களுக்கு வேணும்? நல்லா படித்து பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 24:4. நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். இது நல்லா அந்த வசனத்தை பாருங்கள். வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர். வானத்துக்கும் அவர் தான் தேவன், பூமிக்கும் அவர் தான் தேவன். தேவன் தான் கர்த்தர். ஏசாயா 43:11. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. இது கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அப்போ அவர் தான் இரட்சகர், தான் தான் இரட்சகராக வரப்போகிறாரு அப்படின்றத ஆண்டவர் ஏசாயால் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான வசன ஆதாரம் இது உண்மைதானா அப்படின்றத இன்னும் நீங்கள் ஆதாரத்தோடு புரிஞ்சுக்கணும்னா அப்போஸ்தலர் 9:5 எடுத்து படித்து பாருங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இந்த வசனம் எங்கே வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சவுல் சீஷர்களை துன்பப்படுத்துறதுக்காக தமஸ்குவுக்கு போகிற வழியில் வானத்திலேருந்து ஒரு ஒளி வந்து அங்கேருந்து ஒரு சத்தம் வருது. சவுலே சவுலே, என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு வருது. உடனே சவுல் அதற்கு பதிலாக என்ன கேட்குறாருனா, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த சத்தம் யாரோடதுன்னு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க, கர்த்தர். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு பாருங்கள். நான் தான் இயேசுன்னு இங்கே தெளிவாக சொல்கிறாரு. கர்த்தர் தான் இயேசு, கர்த்தர் தான் தேவன், இயேசு கிறிஸ்து தான் தேவன். அடுத்து பாருங்க, 2 பேதுரு 1:1. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. இது பேதுரு எழுதுறாருங்க. அவங்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியுது, திரித்துவம்னு ஒன்று கிடையாது, ஒரே ஒரு தேவன் தான், அவர் தான் கர்த்தர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதை அவங்க நல்லா புரிஞ்சிருக்கிறனால தான் இதை எழுதியிருக்கிறாங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற. இதை நிறையா பேர் எப்படி படிப்பீங்க? பிரித்து படிக்கிறீங்க. நம்முடைய தேவனும், அது தனியாக ஒரு ஆள், இரட்சகருமாய் இருக்கிற அப்படின்ல. அந்த வசனத்தை நல்லா படித்து பாருங்கள். அந்த வாக்கிய அமைப்பை பாருங்கள். தேவனும் இரட்சகருமாய் இருக்க, இந்த ரெண்டுமாய் இருக்கிற அப்படின்ற மீனிங் தான் இங்கே வருது. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய தேவன் தான் இயேசு கிறிஸ்து, தேவன் தான் இரட்சகர் அப்படின்றத வலு சேர்க்கக்கூடிய எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு வசன ஆதாரம் இது. கண்கள் இருந்து காணாமல் இருக்கிற நீங்கள் இதை கண்டிப்பாக புரிந்து கொள்ளணும். தேவனிடத்தில் கேளுங்க. வசனத்தை முழுமையாக தெரிஞ்சு கொள்ளணுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க வசனம், பின்னாடி இருக்க வசனம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு படிங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வசனத்தையும் வேதத்தில் இப்படி தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. யார் சொல்கிறதையும் அப்படியே நீங்கள் நம்ப வேணாம். பாஸ் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்க. திரும்ப படிக்கிறீங்களுங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால். அடுத்து பாருங்கள், சங்கீதத்தில் 95ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தரே மகாதேவனும், கர்த்தர் தான் தேவன் அப்படின்றதுக்கு இன்னொரு ஆதாரத்தை பாருங்கள். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார்.
தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேருந்து 14வது வசனம் பாருங்கள். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நல்லா பாருங்கள், இயேசு கிறிஸ்துவங்க யாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க? மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய. இவ்வளோ பெரிய ஒரு வசன ஆதாரம் இது. ஏற்கனவே படித்தோம், கர்த்தரே மகாதேவன். பவுலுக்கு கிட்ட என்ன சொல்கிறாரு? பவுல் சவுலாக இருக்கும்போது ஆண்டவர், கர்த்தர், அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து, கர்த்தர் தான் மகாதேவன். இங்கே மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளோ தெளிவாக, நீ 3 பேர் கிடையாது அப்படின்றத எவ்வளோ ஆணித்தரமாக, ஒரே ஒருத்தர் தான், தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டது அப்படின்றது எவ்வளோ ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குது. அடுத்த வசனம் பாருங்கள். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தேவன் தான் தன்னைத்தானே நமக்காக ஒப்பு கொடுத்தார். தேவன் தான் மாம்சத்தில் வந்தது, உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டது தேவன் தான், கர்த்தர் தான், இயேசு கிறிஸ்து தான். 3 பேர் கிடையாது, ஒரே ஒருத்தர் தான். நம்ம இன்னொரு வசன ஆதாரத்தோடு இதை பார்ப்போம். 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த சத்தியம் உள்ளவர் யார்? தேவன் தான், பிதா தான். அந்த பிதாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அவர் தான் சத்தியமுள்ளவர் அப்படின்றத எவ்வளோ ஒரு இதாக வந்து இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தெளிவான ஒரு வாக்கியம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன்றதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வசன ஆதாரம். அடுத்தது பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இது ஆதாம். ஆதாம் வந்து மண்ணினால் செய்யப்பட்டதை குறிப்பிடக்கூடிய இந்த வசனம். அடுத்து பாருங்க, 2வது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முதல் மனுஷன் யார்? மண்ணினால் செய்யப்பட்ட ஆதாம். 2வது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், இயேசு கிறிஸ்து தான் வந்தார். அவர் தான் 2வது மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அவர் தான் கர்த்தர் அப்படின்ட்டு இந்த வசனத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. அதே அதிகாரத்தில் 45வது வசனத்தை பாருங்கள். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர்னு போன வசனத்தில் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தான் ஆவியானவர். இதை விட வேற என்ன உங்களுக்கு வசன ஆதாரம் தேவை? அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இவ்வளோ வசனங்கள்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருப்பீங்க? இயேசு கிறிஸ்து தான் தேவன், இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர், அவர் தான் பிதா, அவர் தான் சமாதான பிரபு, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றத இதற்கு முன்னாடி காமிச்ச எல்லா வசனத்துலேயும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வசனத்தில் எல்லாமே அவர் தான் அப்படின்றத ஒரே வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கம் தரக்கூடிய ஒரு பகிரங்கமாக அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. ஏசாயா 9:6. இது என்றைக்குமே நீங்கள் மறக்காதீங்க, எடுத்து வச்சு படிங்க. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அது யார்? அது இயேசு கிறிஸ்து தான். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் தான் என்னது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கர்த்தானா பரிசுத்த ஆவியானவர், வல்லமையுள்ள தேவன், அவர் தான் தேவன். நித்திய பிதா, எப்பயுமே அவர் தாங்க உங்களுக்கு பிதா. இன்னொரு பிதா நமக்கு கிடையாது, ஒரே ஒரு பிதா தான் நமக்கு உண்டு. சமாதான பிரபு எனப்படும். இதுதான் அவருடைய நாமங்கள். அவர் பல பேரால் கூப்பிடப்படுறாரு, ஆனால் ஒருத்தர் தான் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வசனங்களை திரும்ப எடுத்து வச்சு படிங்க. தேவனோட உதவியோடு இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியும். நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். உங்கள் கண்கள் திறக்கப்படணும். கண்கள் திறக்கப்படலைன்னா இது காதில் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும்.
இது கடைசி காலமாக இருக்குது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். அதனால் இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய நிரந்தரமாக நம்ம வாழணும்னா, எட்டர்னல் லைஃப்பை நம்ம பெறணும்னா, அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும்னா கண்டிப்பாக ஆண்டவரை நம்ம பிடித்து கொள்ளணும். ஆண்டவரை தேடணும். தேடினாதான் அவரை நம்ம அடைய முடியும். தேடுங்க, முழு மனசோட வைராக்கியத்தோடு தேடுங்க. நம்ம அப்பாவை பற்றி நமக்கே தெரியலனா அது நல்லா இருக்குமா? இன்னொருத்தர் சொல்கிறது நல்லா இருக்குமா? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவங்கள பற்றி எவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஆண்டவரை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு என்ன தெரியுது? அவர் ஒருத்தர்ன்றது கூட நிறையா பேருக்கு தெரியல. தேவன் தான் வந்திருக்கிறாரு, குமாரனாக வந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயம் கூட நமக்கு தெரியலனா அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம். இனியாவது ஆண்டவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தர் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஆண்டவர் சொன்னதெல்லாம் நான் எப்போ உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேனோ அதோட அந்த வீடியோக்களெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். நீங்கள் உணர்வடையணும், தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தேட ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் இந்த வசனங்களே தவிர, இந்த வீடியோவே தவிர, இதை நான் அப்படியே போட்டுக்கிட்டே போவேன், வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நான் போடுவேன் அப்படின்லாம் இது கிடையவே கிடையாது. காட்டுறேன். எனக்கு தேவன் காமிச்சதை உங்களுக்கு காட்டணும்னு தேவன் எனக்கு இன்சிஸ்ட் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டெய்லி உட்காந்து இது உண்மைதானா ஆண்டவரே, இது உண்மையாக இருந்தால் எனக்கு வெளிப்படுத்துங்க, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்கப்பான்னு சொல்லிவிட்டு தேடுங்க. இந்த வசனத்தை எடுத்து வச்சு இதோட இணை வசனத்தை தேடுங்க. வேறு எங்கே குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த தேவன்றது எங்கே வருது? நித்திய பிதா. பிதான்றது தேவனுக்கு மாத்திரம் அந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கா? கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? என்ன ஏதுன்றதை தேடுங்க. உங்கள் தேடல் இருக்கிறத பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப சமீபமாக இருப்பார். உங்களுக்கு பயங்கரமாக சொல்லித்தருவார். அவர் சொல்லி கொடுத்தாங்கன்னா மனுஷங்க சொல்லி கொடுக்குறத நம்மளால் கேட்கவே முடியாது. அது அபத்தமாக தான் இருக்கும். தேவன் தான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லித்தரணும். அவர் தான் நமக்கு பிரதான ஆசாரியர். அடுத்து பாருங்கள், ஏசாயா 63:16. தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். தேவன் தான் எங்கள் பிதா அப்படின்றதான் வசனத்தில் இருக்குது. தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். இங்கே பாருங்கள், கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். கர்த்தரே தேவன்னு பார்த்தோம், அவர் தான் மீட்பர்னு பார்த்தோம், அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு பார்த்தோம், அவர் தான் பரிசுத்த ஆவின்றதை பார்த்தோம். இங்கே தெளிவாக இருக்குது பாருங்கள். கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். இந்த பேரை வச்சுக்கிட்டு வேறு பேர் அவருக்கு கொடுக்கப்படுறதை வச்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம்? திரித்துவம்னு சொல்கிறோம். திரித்துவம்ன்ற ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்குதா? இல்லாத ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதுதான் உண்மைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கே டைரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் தான் பிதா, கர்த்தர் தான் தேவன், கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர், எல்லாமே அவர் தான்றத வசன ஆதாரத்தோடு இவ்வளோ இருக்குது. இன்னும் நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவருடைய ஆடாக இருந்தீங்கன்னா அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். பவுலு, பேதுரு எல்லாருமே அவங்க எழுதின புத்தகங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இயேசுவே கிறிஸ்து அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் போய் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறான்றதை தான் அவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு தேவன் தான் சொன்னாங்க. தேவன் வேற, குமாரன் வேறன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க கிடையவே கிடையாது. அதனால் இல்லாத ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதிலேயே தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. வேதத்தை எடுத்து வச்சு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறான்றதை மட்டும் படிங்க. இல்லை அந்த ஸ்காலர்ஸ் அப்படி சொன்னாங்க, வேத வல்லுநர்கள் அப்படி சொன்னாங்க, வேதத்தை படித்தவங்க. வேதத்தை படிக்க முடியாது, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அது தேவன்கிட்டேருந்து வர்றது பக்தி. அது தேவன் தான் உங்களுக்கு சொல்லித்தரணும். அவருடைய ஆவி இல்லாமல் உங்களால் கற்றுக்கொள்ள முடியாது. அதனால் போய் ஒரு காலேஜில் போய் நம்ம அதை ஒரு டிகிரியாக படிக்கலாம் அப்படின்னா அது படிப்பு கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் மேலே இருக்க பக்தியை வச்சு ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறது. அதனால் இனியாவது வேதத்தை எடுத்து வச்சு நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. இன்னொரு மனுஷன் உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பேசி உங்கள்கிட்ட மீடியேட்டர் வேலை பார்க்க முடியாது. தேவன் தான் நமக்கு எல்லாமே. அதனால் ஆண்டவரை தேடுங்க, வசனத்தை படிங்க. அவர் ஒருத்தர் தான் தேவன். அவர் தான் உங்களுக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலைன்னா ரொம்ப கஷ்டம். அது அடுத்த வசனத்தை பாருங்கள். யோவான் 8:24. இது ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால்
நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். இது இயேசு கிறிஸ்து சொல்கிறது. வந்தது தேவன் தான்றதை நீ விசுவாசிக்கலைன்னா உன்னுடைய பாவத்தில் சாவ அப்படின்ற மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்கிறார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். மன்னிப்பு கிடையாது, மீட்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து இன்னொரு ஆள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மீட்பு கிடையாது. வந்தது தேவன், பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அதை நீங்கள் உணரணும். உணர்ந்தால் தான் உங்கள் பாவங்கள்லேருந்து உங்களுக்கு விடுதலை. இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் பாஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வசனம் வரும்போதும் பாஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் திரும்ப முன்ன பின்ன படிங்க. ஒரு தடவை கேளுங்க. உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப அந்த வீடியோவை ப்ளே பண்ணி திரும்ப என்ன செய்யுங்க, முன்ன பின்ன படிங்க. படித்து மெய்யான ஆண்டவரை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் ஒருத்தர் தான் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். வேதத்தை படிங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வேதத்தை படிங்க. நீங்கள் தான் படித்து ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் தான் படிக்கணும். நித்திய ஜீவன் வேணும்னா நீங்கள் படித்து தான் ஆகணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள தான் வேணும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை பற்றி நீங்கள் அறியலைன்னா நித்திய ஜீவன் கிடைக்காது. அறிந்து கொள்ளணும். நன்றி.